அனைவருக்கும் வணக்கம். மூல நட்சத்திரம் அப்படின்னாவே திருமணம் தாமதமாகுமா? அதாவது மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் பெண் மூலம் இது போல பழமொழிகளை சொல்லி காட்டி மூல நட்சத்திரம் என்றாலே திருமணம் தாமதமாக நடக்கும் என்று கூறலாம். அதுவும் குறிப்பாக மாமனார் மாமியார் இல்லாத வீடு மூல நட்சத்திரமாக இருந்தால் மாமியாருக்கு ஆகாது, ஆயுள் நட்சத்திரம் தான் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட நட்சத்திரம் தான் மச்சாண்டாருக்கு ஆகாது, விசாக நட்சத்திரம் தான் கொழுந்தனாருக்கு ஆகாது. இப்படி கட்டுக்கதைகளாக அதாவது ஒரு பழமொழிகளாக சொல்லிக்கொண்டு வந்து அது வழக்கத்திலும் நிறைய இடத்தில் பின்பற்றப்படுகிறது. அதாவது ஒருவருடைய மாமனாரின் ஆயுளை நிர்ணயிப்பது யாரோ ஒருவருடைய பெண்ணின் ஜாதகம் மாமனாரை ஆயுள் நிர்ணயிக்கிறார். தன்னுடைய மாமனாரின் ஜாதகம் மாமனாருடைய தன்னுடைய பையனுடைய ஜாதகம் தான் அவருடைய ஆயுளை நிர்ணயிக்கமே தவிர யாரோ ஒருவருடைய பெண் நம் வீட்டுக்கு மருமகளாக வருகிறார் அவருக்கும் மாமனார் உயிர் போவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போலத்தான் மாமியார் இருந்து விடுவார், இந்த பிள்ளை கட்டினார், பிள்ளைக்கும் மாமனாருக்கும் எந்த வகையில் ஒருவர் ஆயுள் பங்கம் ஏற்பட வேண்டாலும் தன்னுடைய ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது பெற்ற மகன் அல்லது மகளுடைய ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியே மீறினால் ஒரு ஜாதகருடைய மருமகளுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் மாமனார் இருக்க மாட்டார், இல்லாட்டி அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும். இங்கே அதாவது வெறும் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த பெண் நமக்கு ஆகாது என்று கூறுவது மூடத்தனம். இதுதான் ஜோதிடத்திலே மூட நம்பிக்கை கிளையாக பலரால் பார்க்கப்படுகிறது. ஜோதிடம் என்பது காலவியல் விஞ்ஞானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது மாதிரியான மூல நட்சத்திரம் உள்ள பெண் திருமணம் ஏன் தாமதமாகிறது என்பதை பார்த்தோமேனால் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி காரகன் சுக்கிரன் இவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். சிலருக்கு தாமதமாகும். மேலும் ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் தாமதமாகும். இந்த ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் உள்ள பெண் ஏன் திருமணம் தாமதமாகிறது என்பதற்குண்டான விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது 3/9/1995 11:48 PM அளவில் பிறந்தாங்க. ரிஷப லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 5ஆம் வீட்டில் புதன், 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, 8ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சனி, 12ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகர் மூல நட்சத்திரம் பிறந்திருக்கிறார். ஆனால் 3ஆம் இடமான நல்ல இடம் 3ஆம் இடமான மாமனார் ஸ்தானம் வலுத்து தானே இருக்கிறது. 3ஆம் இடத்தை தன் வீட்டில் காரியம் மறைந்தாலும் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரே. இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து கொண்டு ஜோதிடத்தை தவறாக சுட்டி காட்டுவது தவறு. இந்த அமைப்பில் இந்த ஜாதகம் உண்மையிலேயே திருமணம் தடையாக இருக்கணும் மூல நட்சத்திரமெல்லாம் காரணம் இல்லை. மூல நட்சத்திரம் அதாவது சில ஜோதிடர்களால் புறக்கணிக்கப்படுகிறதை தவிர இங்கே லக்கணத்துக்கு 7இல் குரு இருந்தாலும் அந்த 7ஆம் வீட்டை குரு சனியும் பார்க்கிறார். அதே போல் ராசிக்கு 5ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே திக்பலம் பெற்று சூரியனுடன் அஸ்தங்கமாகி சனியின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி ராகு தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து 6இல் மறைந்து ராகுவுடன் ஒரே டிகிரியில் இணைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அமைப்பில் ஒருவருக்கு தாமத திருமணம் தான் நடக்கும். 30 வயது சென்று தான் திருமணம் நடக்கும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் 33 வயதுக்கு மேல் தான் திருமணம் நடக்கும். இப்போ சூரியனை அஸ்தங்கம் பண்ண சுக்கிரனை அஸ்தங்கம் பண்ண சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த சூரிய புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் சுக்கிரனை அஸ்தங்கம் பண்ண சூரியன் சுக்கிரனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களை ஜாதகருக்கு தர வேண்டும் என்பதற்காக சூரிய திசையில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்துவிடும். அதை விட்டு மூல நட்சத்திரமாக இருக்குது அதுதான் திருமணம் ஆகலாம்னு அதாவது ஜோதிடர்களும் சரி பெண்ணை பெற்றவர்களும் சரி மூல நட்சத்திரம்னாவே ஒரு பயமான சூழ்நிலை நிலவுகிறது. அதில் 1-2 பாத தோஷம் இல்லை, 3-4 தோஷம். 27 நட்சத்திரங்களே தோஷமெல்லாம் எதுவும் கிடையாது. 27 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான். மூல நட்சத்திரம் பிறந்து விட்டாலே அவருக்கு திருமண வாழ்வு சோபிக்காது என்று எத்தனையோ குடும்பங்கள் மூல நட்சத்திரம் உள்ள வரனை கட்டி மாமனார் மாமியார் நன்றாக வாழ்வதை நானும் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். எனவே ஒரு திருமணம் தாமதமாக காரணம் மூல நட்சத்திரமோ ஆயுள் நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ கேட்ட நட்சத்திரமோ அல்ல. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தரணியாளம் என்னங்களா, பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாம் ஜெயலலிதா போல அரசாண்டுறாங்களா? இல்லையே. அது மாதிரி அதாவது பழமொழிகளுக்கு தமிழில் பஞ்சமில்லை என்பதால் பழமொழிகளுக்காக ஒரு எதிரை மூனைக்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் நாளடைவில் அதே கருத்து திணிப்பாக வந்துவிடுகிறது. மூல நட்சத்திரம்னா மாமனாருக்காகாது, ஆயுள்யம்னா மாமியாருக்காக, அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஜாதகத்தில் உண்மையாகவே திருமணம் தாமதப்படுவதற்காக காரணம் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதும் 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருப்பதும் 7ஆம் பாவகாதிபதி தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து லக்னத்துக்கு 6இல் மறைந்து ராகுவுடன் ஒரே டிகிரியில் இணைந்திருப்பதும் கலஸ்தரகாரன் சுக்கிரன் சனி பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு தாமத திருமணம் தாமத புத்திர பாய்க்கும். அதே சமயத்தில் குரு ஸ்தானபலம் திக்பலம் இரண்டையும் விழுந்தாலும் அங்கே 7ஆம் வீட்டில் நட்பு ஒருவர் இருப்பதாலும்
5ஆம் அதிபதி புதன் தனித்து உச்சமாக சந்திரகேந்திரத்தில் இருப்பதாலும் இந்த ஜாதகமே புத்திசாலியாக இருப்பார். புத்திரபாக்கியம் நன்றாக கிடைக்கும். எனவே திருமணம் தாமதமான காரணம் மூல நட்சத்திரமோ ஆயிலை நட்சத்திரமோ கேட்ட நட்சத்திரமோ அல்ல. அதாவது லக்ன ராசிக்கு 7ஆம் பாவகங்கள் எப்படி இருக்கிறது, 5ஆம் பாவகங்கள் எப்படி இருக்கிறது, 2ஆம் பாவகங்கள் எப்படி இருக்கிறது, இவை பாதிக்கப்படும் நிலையில் ஒருவருக்கு திருமணம் தடைபடும். 30 வயசுக்கு மேலே அது நடப்பு தசாபுத்தி எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒருவருக்கு திருமணம் நடக்குமே தவிர மூல நட்சத்திரம் அந்த நட்சத்திர தோஷம் இந்த நட்சத்திர தோஷம் என்பது நட்சத்திரங்களுக்குள் தோஷம் இல்லை. நட்சத்திரங்கள் இப்படி ஜாதக பலன்களும் இல்லை, தோஷமும் இல்லை. நட்சத்திரங்களுக்கு என்று தனியாக காரகத்துவங்களும் இல்லை. கிரகங்களுக்கு வேண்டுமானால் காரகத்துவங்கள் இருக்கின்றன. வாயு கிரகம், நீர் கிரகம், நெருப்பு கிரகம் என்ற நட்சத்திரங்களுக்கும் எந்த விதமான காரகத்துவங்களும் இல்லை. எனவே நட்சத்திரங்களை பயன்படுத்தி ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த 10 பொருத்தம் என்கின்ற அமைப்பில் இந்த நட்சத்திர பொருத்தை கொண்டு வந்து அதிலும் சில மூட நம்பிக்கையாக ஆயுள் நட்சத்திரம் ஆகாது, மூல நட்சத்திரம் ஆகாது என்று சொல்வதால் ஜோதிடத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை மற்றவர்களிடையே குறைகிறது. மேலும் பகுத்தறிவாளிகள் என்று சொல்லிக்கொண்டு தெரியும் இதை குறை கூறுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. எனவே மூல நட்சத்திரமாக இருந்தாலும் ஆயுள் நட்சத்திரமாக இருந்தாலும் ஒருவருக்கு 7ஆம் பாவகம் பாவகாதிபதி நன்றாக இருக்கும்போது நல்ல மன வாழ்க்கையும், 3ஆம் இடம் நல்லா இருக்கும்போது மாமனார் மாமியார் நன்றாக இருப்பார்கள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.